அஜ்மீர் கரீப் நவாஸ் கட்டாரி ஒரு புகழ்பெற்ற சூப்பி ஞானி, இஸ்லாமிய அறிஞர். அவர் இந்திய துணைக்கண்டத்தில் சூப்பி தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். ஏழை எழின் புரவலர் கரீப் நவாஸ் என்றால் புனவலர் என்றால் வரவலர் என்றால் அழைக்கப்படுகிறார். சூப்பி தத்துவத்தின் முக்கிய பகுதியாகும். அவர் ஈரானில் பெர்ஷியா பிறந்தார். ஞானம் தேடி பல இடங்களுக்கு பயணம் செய்தார். 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா வந்தார். அஜ்மீரை தனது மையமாக கொண்டு ஆன்மீக பணிகளை தொடங்கினார். அவர் சிஷ்டி சூஃபி வரிசையை நிறுவினார். இது அன்பு, அமைதி மற்றும் ஏழைகளுக்கு சேவை செய்வதை வலியுறுத்தியது. அவர் கரீப் நவாஸ், ஏழைகளின் புரவலர் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் ஏழைகள் மற்றும் எளிய மக்களிடம் மிகுந்த கருணை காட்டினார். அவர் அஜ்மீரில் இறந்தார். அவரது தர்கா நினைவிடத்தலம் அங்கு அமைந்துள்ளது. இந்த தர்கா இந்துக்கள், முஸ்லிம்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக உள்ளது. அவரது போதனைகள் மற்றும் சூஃபி தத்துவங்கள் இந்திய கலாச்சாரத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவரது ஆண்டு விழா உருஸ் பிறை ரஜப் 6 உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. சுருக்கமாக, கரீப் நவாஸ் ஒரு அமைதி, அன்பு, ஏழைகளுக்கு சேவை செய்த சூஃபி ஞானி. இந்திய துணைக்கண்டத்தில் சூஃபித்துவத்தை பரப்பியவர். அவரது அஜ்மீர் தர்கா ஒரு உலக புனித தலம். இந்த வளாகத்திற்குள் மொய்னுதீன் சிஸ்டியின் பிரதான கல்லறையை தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களின் 8 கல்லறைகள் உள்ளன. முக்கிய கல்லறை ஹுமாயூனின் காலத்தில் கட்டப்பட்டது. பிரபலமான கல்லறையில் பிபி ஹஃபிசா, சிஸ்டியின் மகள், மற்றும் ஷெர்ஷா சூரியால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கங்கையில் மூழ்கிய ஹுமாயூனின் உயிரை காப்பாற்றிய நீர்க்கெரியர் நிதாம் சிக்கா ஆகியோர் அடங்குவர். அவர் ஒரு சரவிளக்கை அஹாத்தினோர் நன்கொடையாக வழங்கினார். நிதாமுக்கு அருகில் ஒரு ட்ரம் வீடு உள்ளது. அங்கு வரவேற்க ட்ரம் வாசிக்கப்பட்டது. அகபர் மற்றும் ஷாஜகான் வழங்கினார். நிதாமுக்கு அருகில் ஒரு ட்ரம் வீடு உள்ளது. அங்கு வரவேற்க ட்ரம் வாசிக்கப்பட்டது. அகபர் மற்றும் ஷாஜகான் இருவரும் வளாகத்திற்குள் மசூதிகளை உருவாக்கினர். இதேபோல் ஜஹானாரா ஒரு மசூதியை சேர்த்தார். முகலாய பேரரசர் அவுரங்கஜீப் சந்தன மசூதியை உருவாக்கினார். ஜலாராவை நன்கொடையாக வழங்கினார். பிரதான மசூதி ஷாஜகானால் கட்டப்பட்ட ஜாமி மசூதி மற்றும் ஃபதேப்பூர் சிக்ரி தர்காவை போலவே கிட்டத்தட்ட 45 கல்லறைகள் உள்ளன. ख्वाजा கரீப் நவாஸ் தர்காவை பார்வையிட சிறந்த நேரம் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை ஆகும். ஏனெனில் இங்கு வானிலை மிகவும் இனிமையானது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இது மிகவும் வெப்பமாக இருக்கும். அஜ்மீர் ஷெரீப்பின் உர்ஸின் போது நீங்கள் கோயிலுக்கு செல்ல விரும்பினால் ரஜப் மாதத்தின் முதல் 6 நாட்களுக்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். குளிர்காலத்தில் ख्वाजा கரீப் நவாஸ் தர்காவின் வாயில்கள் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். கோடையில் அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும்.